மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. சில நேரங்களில் இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கு துக்கங்கள் என்று அநேகர் துக்கத்தை யோசிப்பாங்க. நான் உண்மையா தாழ்மையா நினைக்கிறேன், அது சாகலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ முடியாது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஏசுப்பா சாகலன்னா நம்ம வாழ முடியாது. அவர் செய்த கிருபைகளை நன்மைகளை எண்ணி துதிக்கிற ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிற ஒரு நல்ல நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரை சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் இட்டு குடித்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு சிலுவையில் மரித்த நாளை நினைவு கொள்கிறார்கள். குட் ஃப்ரைடே என்று ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி தமது ஆவியை விட்டு மரணித்த நாளை நினைத்து பார்க்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஏதோ ஒரு துக்க அனுசரிப்பு நாள் என்று நாம் நினைத்து விடாதபடி இயேசு நமக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியோடு துதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் இன்றைக்கு தான் இயேசு மரித்தாரா? யாரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சென்று இன்றைய தினம் தானா என்று யாரும் சரியாக நேர்த்தியாக சொல்ல முடியாது. ஆனால் இயேசு இந்த பூமியில் வந்தது நிஜம், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தது நிஜம், இயேசு இந்த பூமியில் மரித்தது நிஜம். அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல நாளுக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒரு தலைப்பின் கீழே சுருக்கமாய் சில வார்த்தைகள் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நான் வாசித்த வேத பகுதியில் இயேசு சிலுவையில் தொங்கினார், அருமை சீசன் யோவான் கீழே இருந்தார். இந்த நாளில் கூட இயேசு சிலுவையும் சீசனும் என்கிற தலைப்பின் கீழே சில வார்த்தைகளை உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். The cross and the disciples. சிலுவையும் சீசனும். அன்பானவர்களே, இன்றைக்கு சிலுவையை நாம் எங்கனாலும் பார்க்கலாம். பலர் சிலுவையை வணங்குகிறார்கள், சிலுவையை பலர் தொட்டு ஆராதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். பலர் சிலுவையை அடையாளப்படுத்துகிறார்கள். ஆங்காங்கே சில கிறிஸ்தவ வீடுகள் சிலுவை வைக்கிறார்கள், ஆலயங்களில் மேலே சிலர் சிலுவை வைக்கிறார்கள், சிலர் நெத்திகளில் சிலுவை போடுகிறவர்கள் உண்டு. சிலுவைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். பலர் சிலுவைகளை அணிந்து கொள்கிறார்கள், ஆபரணங்களாக சிலுவை போட்ட டாலர், மற்றவங்க ஏதாவது போட்டா இவங்க ஏதாவது போடுறாங்க. இப்படி சிலுவைகளை அணிந்து கொள்கிறவர்கள் உண்டு. இந்த நாளில் கூட ஒரு சீசன் சிலுவையை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு உண்மை சீசன் சிலுவையை காணும்போது, சிலுவையில் தொங்கின இயேசுவை காணும்போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு 3 தலைப்பை மட்டும் சொல்லி நேரம் இல்லை, அதனால் சுருக்கமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம் எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யாராவது சத்தமா வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் வசனம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிங்க. ஒரு அருமையான வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18 சத்தமா வாசிக்கலாமா? சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு உண்மை சீசன் சிலுவையை பார்க்கும்போது அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், ஒவ்வொரு சீசனும் சிலுவையை பற்றின உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஏதோ சிலுவை வணக்கத்துக்குரியது அல்ல, ஏதோ சிலுவை ஒரு அடையாளத்துக்கானது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சிலுவையானது ஒரு ஆபரணத்துக்கானது மட்டுமல்ல, இல்லை ஏதோ எதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அதற்காக மட்டும் ஒரு சீசன் சிலுவையை பார்க்க கூடாது. ஒரு சீசன் சிலுவையை அறிந்து கொள்கிற நோக்கம் அதை குறித்ததான உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை சீசனானவர் ஒவ்வொரு சீசனும் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Every disciples must know the doctrine of cross. ஏன் சிலுவை, எதற்காக சிலுவை, ஏன் சிலுவையில் இயேசு மரிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு ஏன் சிலுவையில சாகணும், இயேசு ஏன் சிலுவையை சுமக்கணும்? அருமையான சகோதரர்கள் அழகாய் பேசினார்கள். அவ்வளவு பாரமான சிலுவை, அவ்வளவு பாடுகள், வேதனைகள் இருந்த காரியம் ஏன்? நமது பாவத்துக்காக, உங்கள் என் பாவத்துக்காக இயேசு சிலுவை சுமந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் அழகாய் சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசியுங்கள். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென் சொல்லுங்க. போதுமானது. பாருங்க, அவருடைய சரீரத்தினாலே நமது பாவங்களை சிலுவையில் சுமந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அன்பானவர்களே, ஏன் சிலுவை? ஆண்டவர் நமக்காக பாவ பரிகாரம் செய்தார். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் பாவ பரிகாரங்கள் செய்வது உண்டு. எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? ஏதாவது ஒரு விமோசனம் பண்ணிட்டா, ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் நல்லாயிரும் நினைப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம் வரும்போது ஏதாவது பரிகாரம் தான் சொல்லிக்கிட்டு வாங்க. ஏன் ஆண்டவர் அறிந்தவங்க கூட சிலர், பாஸ்டர் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க பாஸ்டர், செஞ்சிடலான்னுவாங்க. நான் பார்ப்பேன் என்ன பரிகாரம் வேணும். ஏசப்பா சிலுவையில தொங்குறதை காட்டிலும் உங்களுக்கு எனக்கு எட்டு பரிகாரம் இருக்கு. சிலர் பாருங்க, அஞ்ஞானிகள் என்னென்னமோ பரிகாரம் பண்ணுவாங்க, எதையோ செய்வாங்க. அவங்க வாழ்க்கையில் பாவம் போக, சாபம் தீங்க எதையாவது செய்வாங்க. சொத்துக்களை விற்பாங்க, ரத்தங்களை சிந்துவாங்க, என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சிருவாங்க. அப்படி பரிகாரம் செய்யறவங்களா உண்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் வேதம் சொல்லுகிறது, நமது பாவங்களை நமது சரீரத்திலே அவர் தூக்கி சுமந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாவ பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு நமக்கு பாவத்துக்காக பரிகாரி ஆனார். எத்தனை பேர் அதை முழு மனதா விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிலுவை பற்றின உபதேசம் எது தெரியுமா? இயேசு நமது பாவத்தை சுமந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆதி நாட்களிலே சரிங்க, உங்களை கேட்கலாம், பாஸ்டர் இப்ப சில இடங்கள்ல சிலுவை வச்சு வணங்குறாங்களே, உருவங்களை வச்சு வணங்குறாங்களே கிறிஸ்தவ மதத்திலேயே அப்படின்னு கேட்கலாம். மார்ட்டின் லூத்தர் அவர் வாழ்ந்த நாட்களிலே பல வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் கூட தவறான கண்ணோட்டத்தில் இருந்தார்கள். பாவ பரிகாரத்துக்கு பணம் கொடுத்தார்கள். பணங்களை கொடுத்து மற்ற காரியங்களை செய்து பாவ பரிகாரங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்ப மார்ட்டின் லூத்தர் என்கிற அந்த ஃபாதர் தான், அந்த தேவ மனிதன் தான் இது தவறான உபதேசம் என்று அங்கிருந்து ஒரு புரட்சியை செய்தார். அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுக்குள்ள பாவ பரிகாரம் என்ற எண்ணம் இயேசு மட்டும்தான் இருக்கணும். சுயக்கிரியை பாவ பரிகாரம் தர முடியாது. பணம், பொருள் நமது பாவத்தை பரிகரிக்க முடியாது. மற்ற எந்த காரியமும் நமது பாவத்துக்கு ஈடாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்தது. இப்படி பரிசுத்தமான ரத்தம் நமக்கு சிந்தப்பட்டபடியால் நமது வாழ்விலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நான் அதை ஆணித்தரமா விசுவாசிக்கணும். இயேசு எனக்கு பாவ பரிகாரமானார், அவரால் எனக்கு பாவ மன்னிப்பு வந்தது, அவருடைய ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரித்தது, என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு அவரை விசுவாசிக்கும் போது எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று விசுவாசிக்கிற சிந்தனை ஒவ்வொரு சீசனுக்கும் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இதுவே சிலுவையை பற்றின உபதேசம். விசுவாசிக்கிற நமக்கு இது தேவ பலன். கெட்டு போகிறவர்களுக்கு இது ஒரு பைத்தியம் போல இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இது தேவ பலன். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இந்த உபதேசம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். இயேசு என் பாவத்தை சுமந்தார், இயேசுவின் ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பை தந்தது, என் பாவத்தை அறிக்கையிட்டு
எனக்காக மரித்த இயேசுவை விசுவாசித்தால் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நாமும் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும், சிலுவையை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் இயேசு பாடுபட்டதை, மரித்ததை, பாவ பரிகாரியாய் இருப்பதை பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் அழகாய் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து உங்களுக்குள் அறிவிக்காதிருக்க நான் தீர்மானித்தேன். அன்பர்களே, நாமும் பிரசங்கங்கள் பண்ணும்போது, சுவிசேஷங்கள் சொல்லும்போது இயேசு பாடுபட்ட சிலுவையை குறித்தே பேச கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கரங்களை அசைத்து ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. முதல் காரியம் சிலுவையும் சீசரும் என்ற தலைப்பிலே ஒரு உண்மை சீசர் எல்லா சீசர்களும் சிலுவை குறித்த உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம் ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அறிந்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது காரியம் கவனிங்க அன்பானவர்களே, சிலுவையும் சீசனும். முதல் காரியம், சிலுவையை குறித்து ஒரு சீசன் அறிந்து கொள்ள வேண்டியது சிலுவையை பற்றின உபதேசம். இரண்டாவது காரியம், சிலுவையை குறித்து ஒரு சீசன் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒவ்வொரு சீசனும் தன்னுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறைய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீங்க சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை உணரணும், எனது பழைய மனுஷன், பாவ மனுஷனை நானும் இயேசுவோடு கூட சிலுவையில் அறைந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிந்து கொண்டீங்க? மீண்டும் சொல்றேன், நீங்க சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இயேசு சிலுவையை தொங்குறான்னு பார்க்காதீங்க. வசனம் சொல்லுது பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நல்லா வாசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரோமர் 6:6 வாசிங்க. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். சொல்லுங்க, அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு அந்த ரோம சபை தேவ பிள்ளைகள் அறிந்திருந்தார்கள். சிலுவையில தொங்குறது இயேசு மட்டும் இல்ல, யார் தொங்குறா? ஏன்? பழைய மனுஷன். ஏன்? பாவமான பழைய மனுஷன் எங்க போயிட்டான்? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்ப பாவத்துக்கு மரித்த நாம் இனி பாவம் செய்யக்கூடாது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்க? நமது பழைய மனுஷன், பாவமான மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நான் பாவத்துக்கு மரித்தவனாய் இருக்கிறேன். ஏன் ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி நாம் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு சிலுவையை ஒரு சீசன் பார்க்கும்போது நம்ம இயேசு தொங்குறார் பாவம் அப்படி அல்லாம நீங்கள் நாளை இனிமேல் சிலுவையை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? கரெக்ட். யாரை பார்க்கணும்? என்னைய பார்க்கணும், உங்களை பார்க்கணும். என் பழைய பாவமான மனுஷன் எங்க இருக்கிறான்? சிலுவையில தொங்கியாச்சு. நான் பாவத்துக்கு செத்துட்டேன். இனிமேல் ஒவ்வொரு குட் ஃப்ரைடே அன்னைக்கும் இயேசு நமக்காக மரித்தார் நினைக்காம நம்ம அப்படி நினைக்கலாம் நினைக்கிறேன். நான் பாவத்துக்காக செத்துட்டேன். எனக்கு புரியுது நான் சொல்றது? புரியுது சொல்றவங்க அடையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்காக செத்துட்டார் நினைக்காம நீங்க குட் ஃப்ரைடே இனிமேல் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பாவத்துக்காக செத்துட்டேன் அப்படி நினைக்கும் சொல்றவங்க அடையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப உண்மை சீசன் சிலுவையை பார்க்கும்போது நான் எனது பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்பதை அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அறிந்து கொள்ளும் போது நாம் மாம்சத்துக்கு இனி வாழ முடியாது, பாவத்துக்கு வாழ முடியாது. சில நேரம் சில பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் மற்றவங்க கூட சில பாவத்தை என்னால விட முடியலன்னு சொல்லுவாங்க, சில பாவத்தை என்னால மேற்கொள்ள முடியலன்னு சொல்லுவாங்க. இந்த சத்தியத்தை நீங்க சரியா அறிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர விளையாண்டு தருவார். இந்த சத்தியம் உங்க கண்களை திறக்கட்டும். பாவ மனுஷன் வாழவில்லை, அவன் செத்து போய்விட்டான். பழைய மனுஷன் உயிரோடு இல்லை, அவன் இயேசுவோடு கூட அடிக்கப்பட்டு விட்டான்.
நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் அல்ல, என் பழைய மனுஷன் உம்மோடு கூட அடிக்கப்பட்டு விட்டான், இப்போது நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், புதிய மனுஷனை தரித்திருக்கிறேன், இயேசுவை தரித்திருக்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன் என்று ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து பாருங்கள். எந்த பாவமும் உங்களை மேற்கொள்ள முடியாது, கோபங்கள் மேற்கொள்ள முடியாது, அசுத்தங்கள் மேற்கொள்ள முடியாது, சோதனைகள் மேற்கொள்ள முடியாது, பிசாசின் சூழ்ச்சிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்களும் நானும் பாவத்துக்கு செத்து போய்விட்டோம், பரிசுத்தத்துக்காக வாழ்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாரா சீக்கிரம் வாசிங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, சிலுவையில் அறைஞ்சிட்டீங்களா? எதை அறையணும் பாஸ்டர்? மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் என்ன பண்ணிருக்கணுமா? சிலுவையில அறைஞ்சிருக்கணும். நம்ம சிலுவையில் அறையல, ஏசப்பாவை தான் திரும்ப திரும்ப அடிப்போம். இதெல்லாம் கவனிங்க. நம்மள சிலுவையில் அடிக்க விட மாட்டோம். யாரத்தான் அடிப்போம்? ஏசப்பா நமக்கு 100 தடவை அடிவாங்கனாலும் சந்தோஷம். நம்ம ஆசை, நம்ம இச்சை, நம்ம பாவ மனுஷன் என்ன தான் பண்றோம்? தூக்கி சிலுவையில அடிக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு உண்மை சீசன் என்ன பண்ணணும்? பழைய மனுஷனை தூக்கி எங்க வச்சிடணும்? சிலுவையில மாட்டிருக்கு. பழைய சட்டையை தூக்கி ஆண்கள் தொங்க போற மாதிரி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கங்க. உங்க பேரை சொல்லி ரட்சிக்கப்பட முடியாது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆளை தூக்கி எங்க மாட்டிருக்கணும்? சிலுவையில தொங்க வச்சிடணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அல்லேலூயா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பழைய ஆள் நான் இல்ல. பழைய ஆள் நான் இல்ல. ஆல்ரெடி செத்துட்டான். பழைய ஆள் இடாயிட்டான், செத்துட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? பழைய ஆளு செத்துட்டான். வீட்டு உயிர் கொடுக்க கூடாது. சிலர் பாருங்க, நிறைய கூட செத்தால் உயிர் கொடுப்பாங்க. இயேசு உயிர் கொடுத்த மாதிரி இவங்க பழைய ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க? உயிர் கொடுப்பாங்க. பழைய கோபம், பழைய பொறாமை, பழைய எரிச்சல், பழைய பாவம், பழைய அசுத்தம், பழைய அநியாயம், பழைய அக்கிரமத்துக்கு உயிர் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? சிலுவையிலிருந்து இறக்கி விடுவாங்க. ஒரே அடியே சிலுவையில் அடிச்சு என்ன பண்ணிருக்கோம்? கிறிஸ்துவை உடையவர்கள் மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பாருங்க, அதுக்கு முதல் இடத்துல பார்க்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் சிலுவையில் அறைந்து விட்டோம் கிறிஸ்துவுக்காக வாழும்படி. அப்போ உண்மை சீசன் சிலுவையை பார்க்கும்போது அங்கு இயேசு அல்ல, இயேசு எப்படி சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரோ அதுபோல எனது பழைய மனுஷன், எனது பாவ மனுஷன், நான் பாவம் செய்து வாழ்ந்த பழைய மனுஷனும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம், சிலுவையும் சீசனும். முதல் காரியம், ஒரு சிலுவையை சீசன் பார்க்கும்போது சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் காரியம், ஒரு சிலுவையை சீசன் பார்க்கும்போது அங்கு அவருடைய பழைய மனுஷனும் அறைந்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாம் காரியம் எடுத்து வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், சிலுவையும் சீசனும். ஒரு சீசன் சிலுவையை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்படி என்றால் ஒரு சிலுவையை ஒரு சீசன் பார்க்கும்போது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒவ்வொரு சீசனும் சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி சொல்லுங்க, சுயத்தை வெறுத்து சிலுவை சுமக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சிலுவை பற்றி உபதேசத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம், நல்லது. ரட்சிப்புக்குள் வந்து விட்டோம். சிலுவையில் பழைய மனுஷரை ஒப்பு கொடுத்து விட்டோம். நல்லது, ஸ்தோத்திரம். புது வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து முன்னேற
சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து அனுதினமும் இயேசுவை பின்பற்ற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலுவை ஒரு 3 காரியத்துக்கு அடையாளமா இருக்கு. சுருக்கமா முடிச்சிடுறேன். சிலுவை பாருங்க, பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள். அன்பானவர்களே, நீங்க சுயத்தை வெறுத்து சிலுவையை தூக்கி நடக்கும் போது இந்த பூமியில உங்களுக்கு சில பாடுகள், நிந்தைகள் வருவது போல இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடனா இருங்க, தைரியமா இருங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க, சிலுவையை சுமப்பது கீழ்ப்படிதல், தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல். சுயசித்தம் அல்ல. நீங்க சிலுவையை தூக்கி போகும்போது சுயசித்தத்தை பெருசா பார்க்க கூடாது. சுயத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்ய விரும்பணும். கீழ்ப்படுகிறவங்களாவே நடக்கணும். பாருங்க, ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு கீழ்ப்படியாம இருந்தா இன்னும் நீங்க சிலுவை சுமக்கல, சிலுவை சுமக்கிறதுக்கு தகுதியான ஆளா வரல. அன்பானவர்களே, ரட்சிப்பின் அடையாளமே ஒரு கீழ்ப்படிதல் தான், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதுதான். அப்ப இயேசு சிலுவை சுமந்தது போல நாமும் கீழ்ப்படிதலையும் தேவ சித்தத்தையும் பற்றிக்கொள்ள சிலுவை சுமந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த சிலுவை சுமப்பது என்பது இந்த பூமியில இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நாமும் சிலுவை சுமந்து தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்ற வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. இந்த பூமியில உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்கு. நீங்க ஆண்டவர் நிமித்தம் சில பாடுகள், போராட்டங்களை சந்தித்தாலும் அதிலே கர்த்தர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த பூமியில தேவ சித்தம் செய்யணும்னு ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். இந்த பூமியில நீங்களும் நானும் செய்து முடிக்க வேண்டிய சில காரியம் இருக்கு. ஆதலால் தொடர்ந்து சிலுவையை தூக்கி முன் செல்லுங்கள். சுயத்தை வெறுத்து நானும் சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நினையுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. சிலுவையும் சீசனும். நீங்கள் இனிமேல் சிலுவையை பார்க்கும் போது இந்த வசனத்தின் எண்ணங்கள் உங்க நினைவில் வரும் நினைக்கிறேன். சிலுவையை பார்க்கும் போது சிலுவையை பற்றின உபதேசத்தை மறந்துடாதீங்க. இந்த சிலுவையை பார்க்கும் போது என் பழைய மனுஷன், பாவ மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டாயிற்று, நான் புது மனுஷன் வாழ்கிறேன் என்பதை மறந்துடாதீங்க. அந்த சிலுவையை பார்க்கும் போது இயேசு சிலுவை சுமந்தது போல நானும் சிலுவை சுமக்க வேண்டும் என்பதை மறந்துடாதீங்க. சுயத்தை வெறுத்து சிலுவை சுமந்து தேவ சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பலன் தருவாராக. எத்தனை பேர் நீங்க உண்மையான சீசனா மாறணும்னு நினைக்கிறீங்க? இது சிலுவையை பார்க்கும் போது நீங்க எப்படிப்பட்ட கண்ணோட்டத்துல பார்ப்பீங்கன்னு அவங்களை உற்சாகப்படுத்துறேன். இது ஏதோ சிலுவை ஒரு வணக்கத்துக்கானது அல்ல, ஏதோ ஒரு சிலுவை ஒரு அடையாளத்துக்கானது மட்டும் அல்ல. அந்த சிலுவையில ஆண்டவர் பல அர்த்தங்களை வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொண்டு உண்மை சீசனாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்மையாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நித்திய ராஜ்யத்தில் நம்மை சேர்த்துக் கொள்வார். இயேசு மரித்தார், ஆனாலும் உயிரோடு எழுந்தார். மரித்த இயேசு மரணத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தந்தார், பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தந்தார், சாபத்திலிருந்து ஒரு ஜெயத்தை தந்தார், வியாதியிலிருந்து ஒரு ஜெயத்தை தந்தார், பிசாசின் வல்லமையிலிருந்து ஒரு ஜெயத்தை தந்தார். உங்களுக்கு எனக்கும் அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருந்து எல்லா விதங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். கரங்களை தட்டி அவருக்கே மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா.